ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒர்க்கு பிளேஸில் பேசுகிற வாக்கியங்கள் நம்ம கேட்டிருந்தீங்க. நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஒர்க் பிளேஸுன்றதை சொல்லலை, இருந்தாலும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்படி இருக்கிறாய்? தும் ஹைசே ஹோ. நீங்கள் எப்படி இருக்கிறாய்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆப் கைசே ஹைங். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கிறேன். மைம் அச்சா ஹூங். நீங்கள் இந்த வேலைக்கு புதியவரா? கியா ஆபிஸ் காம்பர் நயே ஹைங். அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு புதியவரா? அவனிடமிருந்து வேலையை கற்றுக்கொள். ஹுஸ்கா பாசே காம் பாரேமேங் சிக்கோ. அப்படின்னா பாரேமேங்னா கற்றுக்கொள்வது. அவனிடமிருந்து காம் பாரேமேங் சிக்கோ அப்படின்னா கற்றுக்கொள். அவனிடமிருந்து வேலையை கற்றுக்கொள். உஸ்கா பாஸ் காம் பாரேமேங் சிக்கோ. தயவு செய்து என்னை வழிநடத்த முடியுமா, என்னை கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம். கிருபையா ஆப் முஜே கைட் கர் சக்தே ஹை கியா. இங்கே பெரும்பாலும் நம்ம இங்கிலீஷ் வார்த்தை இங்கிலீஷ் ஏரியும் சொல்லுவோம். இப்போ தமிழ்லையும் நம்ம வழிநடத்த முடியுமா அப்படின்னு நம்ம யாரும் தமிழில் அப்படி கேட்க மாட்டோம். கைட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பெரும்பாலும் இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்துட்டே தமிழ் பேசுகிறோம். அது மாதிரி தான் ஹிந்திலையும் பெரும்பாலும் இங்கிலீஷ் வார்த்தையே தான் வரும். அப்போ கிருபையா ஆப் முஜே கைடு சக்தே ஹைக்கியா. அந்த கியான்றது முடியுமான்னு கேள்வியாக கேட்குறதுனால இந்த ஹைக்கியா. அது கியான்னு ஃபஸ்ட்டும் வரலாம், லாஸ்ட்டும் வரலாம். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? ஆப் மேரே லியே ஏக் மதத் கர் சக்தே ஹைக்கியா. அப்படின்னா இது அதே மாதிரி முடியுமான்னு கேள்விம்போது ஹைக்கியா அப்படின்னு. ஆப் மேரே லியே ஏக் மதத் கர் சக்தே ஹைக்கியா அப்படின்னு. அப்போ மதத்துனா உதவி, உபகார் அப்படின்னு சொல்லலாம். உபகாரம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது தமிழில் அந்த மாதிரி உபகாரனே சொல்லலாம், மதத்துன்னு சொல்லலாம். உபகார் கர் சக்தே ஹைக்கியா அப்படின்னு சொல்லலாம், மதத் கர் சக்தே ஹைக்கியான்னு சொல்லலாம். இப்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் மதிய உணவு இடைவெளியில் சந்திப்போம் அப்படின்னா ஆப் முஜே குச் காம் ஹை. எனக்கு இப்போ அப்படின்னா இப்போ குச் காம்னா கொஞ்சம் வேலை. தோடா காம் அப்படின்னு சொல்லலாம், குச் காம்னு சொல்லலாம். அப்போ முஜே குச் காம் ஹை, ஹம் லஞ்ச் பிரேக் மேங் மிலேங்கே. நம்ம லஞ்ச் பிரேக்கில் சந்திப்போம், நாம் பிறகு சந்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹம் பாத் மேங் மிலேங்கே, நாம் பிறகு சந்திப்போம். சாப்பாடு சாப்பிட்டீங்களா? கியா ஆப்னே காணா காலியா. அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்போ சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு சும்மா சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது காணா காலியா அப்படின்னு கேட்கலாம். கியா அப்படின்லாம் தேவையில்லை, பேச்சு வழக்கில் சாப்பிட்டியா அப்படின்னா காணா காலியா அப்படின்னு கேட்கலாம். இன்று என்ன சாப்பிட்டீர்கள் அப்படின்னா ஆஜ் தும்னே கியா காயா. நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா தின் கைசா சல் ரஹா ஹை. அப்படின்னா நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு, ரஹா ந வந்துருச்சு, ரஹா ஹை அப்படின்னா எப்படி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பதில் சொல்கிறது தின் அச்சா சல் ரஹா ஹை அப்படின்னா நல்லா போய்கிட்டு இருக்குன்னு. நீங்கள் அந்த புது வேலை பற்றி கேள்விப்பட்டீர்களா? ஆப்னே ஓ நயி காம் கே பாரே மேங் சுனா. அப்படின்னா அந்த புது வேலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஹாங் மைனே சுனா. எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் முஜே நஹிங் பதா. சரியாக வேலை செய்யு அப்படின்னா டீக் சே காம் கரோ. சரியாக வேலை செய்யு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னா மைன் பார் பார் நஹிங் பதாவுங்கா. அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்க. இப்போ இது நன்றாக இல்லை அப்படின்னா எக் டீக் நஹிங் ஹை. இது நியாயம் இல்லை அப்படின்னா எக் நியாய் நஹிங் ஹை. எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா முஜே பி மவுக்கா மிலேகா. மவுக்கான வாய்ப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். முஜே பி மவுக்கா மிலேகா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா. நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னா மைன் கோசிஸ் கர்த்தா ஹூங். நான் முயற்சி செய்கிறேன். ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும். சாயத் அப்படின்னா ஒரு வேலை,
சாயத் தும்ஹேங் யக் மில் ஜாயேகா, கிடைத்தாலும் கிடைக்கும். அப்போ ஒரு கேளுக்கு சொல்கிறதா இருந்தால் ஜாயேக்கி அப்படின்னு சொல்லணும். வா, இதை கேட்கவே சந்தோஷமாக இருக்குது, வாஹ் அப்படின்னா வாவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வாஹ். யக் சுன்கர் படியா லக் ரஹாஹை அப்படின்னு அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அகலி பார் மிலேங்கே அப்படின்னா அடுத்த முறை பார்க்கலாம். இப்போ வேலையை ஆரம்பிச்சு விட்டிங்களா அப்படின்னா கியா ஆப்னே காம் சுரு கர் தியா ஹை அப்படின்னா வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா. அந்த தியா லியான்றதை யூஸ் பண்ணியே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், தியா லியா கியான்னு. இப்போ வேலையை ஆரம்பித்து விட்டீர்களா அப்படின்னா கியா அப்னே காம் சுரு கர் தியா ஹை, சுரு கர்னா ஆரம்பித்து அப்படின்றது. அப்போ கியா ஆப்னே காம் சுரு கர் தியா ஹை, நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா. இன்று நிறையா வேலை இருக்குது, ஆஜ் பகுத் காம் ஹை, இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது, நாளைக்குள் வேலை ஆக வேண்டும், கல் தக் ஹோனி சாகியே நாளைக்குள்ளே அந்த வேலை ஆகணும், அதன் மீது ஒரு கண் இருக்கட்டும், உஸ் பர் ஏக் நஜர் ரக்னா அப்படின்னா கண்ணு நஜர், உஸ் பர் அது மேலே ஏக் நஜர் ரக்னா அதன் மேலே ஒரு கண் இருக்கட்டும். இந்த பேச்சுவார்த்தை எப்போது முடியும், ஏக் சர்ச்சா கப் கதம் ஹோகி, இந்த வேலை எப்போ முடியும், நான் அவர்களை எப்படி அணுக வேண்டும், முஜே உஸ்ஸே கைசே அப்ரோச் கர்னா சாகியே, அவங்கள நான் எப்படி அப்ரோச் பண்ணணும். பெரும்பாலும் அந்த இங்கிலீஷ் வார்த்தை நம்ம இங்கிலீஷ் வார்த்தையை போட்டே பேசிக்கலாம். உன்னுடைய வேலையை நீ மட்டும் செய்யு, தும்ஹாரே காம் தும் சிர்ஃப் கரோ அப்படின்னா சிர்ஃப்னா மட்டும், தும்ஹாரா காம் உன்னுடைய வேலையை தும் சிர்ஃப் கரோ நீ மட்டும் செய் அப்படின்னு. எனக்கு எதுவுமே புரியவில்லை, முஜே கோயி பி சமஜ் நகிங் ஆதாகை, எனக்கு எதுவுமே புரியலை. இப்போ குச்சு அப்படின்னா எதுவும் புரியலைன்னு சொல்லலாம், எதுவுமே என்னும்போது கோயி பி. இதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா, எனக்கு ஒன்றுமே புரியலை, இதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா. இஸ்கே பாரே மேங் முஜே பதா சக்தே ஹை, இதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா. இன்று விடுப்பு எடுக்கட்டுமா, மைங் ஆஜ் சுட்டி லேலூங், இன்றைக்கி நான் லீவு எடுத்துக்கட்டுமா. இன்று விடுமுறை கிடைக்குமா, அவங்ககிட்ட கிடைக்குமான்னு நம்ம பெர்மிஷன் கேட்குறது, இது எடுக்கட்டுமா அப்படின்னு நம்ம ஆர்டராக சொல்கிறது. இது கிடைக்குமா அப்படின்னா நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்குறது. ஆஜ் சுட்டி மிலேக்கி கியா, மிலேக்கான்னு கேட்கக்கூடாதுங்க, மிலேக்கி. ஏன்னா சுட்டினா அது பொருளுக்கும் ஆண் பெண் வச்சுருக்காங்க, அப்போ சுட்டி லீவுன்றது ஒரு கேலாக இது பண்ணியிருக்காங்க, அதனால் மிலேக்கி கியா, ஆஜ் சுட்டி மிலேக்கி கியா. நான் யாரிடம் கேட்க வேண்டும், முஜே கிஸ்ஸே பூச்னா சாகியே, நான் எப்படி விடுமுறைக்கு விண்ணப்பிக்க வேண்டும், முஜே சுட்டி கேலியே கைசே அப்ளை கர்னா சாகியே, இதற்கான வழிமுறை ஏதேனும் இருக்கா. इसके लिए कोई प्रक्रिया है कई அப்படின்னா இதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா. इसके लिए कोई प्रक्रिया है क्या, ஏன் என்னாச்சு அப்படின்னா क्यों क्या हुआ, ஏன் என்னாச்சு, எனக்கு உடல்நிலை சரியில்லை. मेरी तबीयत ठीक नहीं है, तबीयतना உடல்நிலை, ठीकனா சரி, ठीक नहींனா சரியில்லை. मेरी तबीयत ठीक नहीं है, मैनेजरिடம் கேள், मैनेजर से पूछो. நீ ईमेल அனுப்பினியா, क्या तुमने ईमेल भेज दी, மேனேஜரிடமிருந்து ஃபோன் வந்ததா, மேனேஜர் சே ஃபோன் ஆயா. இந்த ஃபோன்றதுக்கு பதிலாக நம்ம மேனேஜர்லேருந்து எந்த இமெயில் வந்துச்சா அப்படின்னு கேட்கலாம், அது இமெயில் நம்ம மாற்றிக்கலாம். ஃபோன் கால் வந்துச்சுன்னா கால்னு சொல்லலாம், ஃபோனுன்னு சொல்லலாம், இமெயில்னு சொல்லலாம், மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜரிடமிருந்து ஃபோன் வந்ததா, மேனேஜர் சே ஃபோன் ஆயா. மீட்டிங்க்கு நீங்கள் தயாரா, क्या आप मीटिंग के लिए तैयार है, நான் உள்ளே வரலாமா, क्या मैं अंदर आ सकता हूँ, நான் உள்ளே வரலாமா. அது கேலாக இருந்துச்சுன்னா சக்தி ஹூங் அப்படின்னு சொல்லுவோம், ஆ சக்தி ஹூங் உள்ளே வரலாமா. இதற்கு என்ன அர்த்தம், இஸ்கா மத்லப் கியா ஹை, இப்போ மத்லப்னா அர்த்தம்,
அந்த இடத்துல இஸ்கா அர்த்த கியா ஹைன்னு சொல்லலாம். அர்த்தம்னாலும் அப்படியே சொல்லிக்கலாம். மத்லப் அப்படின்னு சொல்லலாம். இஸ்கா மத்லப் கியா ஹை, இஸ்கா அர்த்த கியா ஹை. ஹிந்தியில் எப்படி சொல்லுவது? ஹிந்தி மே கைசே கஹதே ஹை. தவறான வேலையை எப்போதும் செய்யாத. கலத் காம் கபி பி கரோ. கவனமாக வேலை செய்யு. தியான்சே காம் கரோ. இதை சீக்கிரம் சரி செய்யு. இசே ஜல்தி டீக் கர் தோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குச் கோயி பாத் நஹிங். இது அடிக்கடி பிரச்சனை இல்லை அப்படின்னா கோயி பாத் நஹிங் அப்படின்னு சொல்லலாம். குச் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கோயி பாத் நஹிங். பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த வார்த்தை அடிக்கடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். கோயி பாத் நஹிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா குச் கோயி பாத் நஹிங். கொஞ்சம் தள்ளிக்க அப்படின்னா ஜரா ஹடோ அப்படின்னா கொஞ்சம் தள்ளிக்க. நமக்கு இன்று போனஸ் கிடைக்குமா? கியா ஹமேங் ஆஜ் போனஸ் மிலேகா. இன்று நமக்கு போனஸ் கிடைக்காது. ஆஜ் ஹம்கோ போனஸ் நஹிங் மிலேகா. இப்போ பைசா கிடைக்காது, ரூபா கிடைக்காது அப்படின்னா ஆஜ் ஹம்கோ பைசா நஹிங் மிலேகா அப்படின்னு சொல்லணும். ஒரு வாரம் கழித்து கிடைக்கும். ஏ சப்தா கே பாத் உபல்த் ஹை அப்படின்னா ஒரு வாரம் கழித்து கிடைக்கும். இதுவே ஒரு மாதம் கழித்து கிடைக்கும் அப்படின்னா ஏக் மஹினே கே பாத் உபல்த் ஹை அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஐடி ப்ரொஃபஷனலில் பேசுகிற வார்த்தை அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு எந்த வார்த்தைக்கு வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.